அம்மா, அப்பா, பார்த்தி நல்லா இருக்கியாடா? கரெக்டா செக்கப்லாம் போயிட்டு இருக்கியா? எல்லாம் போயிட்டு இருக்கேம்மா. டாக்டர் எல்லாம் நார்மல் தான்னு சொல்லிருக்காங்க. அம்மா, இவருக்கு தெரியுமா? மதன், தேவி வீட்டுக்காரர், சினிமா டைரக்டர். வணக்கங்க. சினிமா டைரக்டர்னு எவ்வளோ வழியுதுங்க பாரு. பட்டிக்காடுன்னு மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கு. சும்மா இரு தேவி. ஓ சமந்தி, நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல சம்பந்தி அம்மா, நாங்க உடனே போகணும். ஆமா அத்தை, அங்க வீட்ல மகத்தி தனியா இருப்பா. இவங்க சீக்கிரமா போகணும். என்ன சம்மந்தி அம்மா நீங்க? வாய் பேச முடியாத புள்ளைய தனியா விட்டு வந்தீங்க? அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவளுக்கு பாரதினா அவ்ளோ ஆசை. அவளை போய் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்களே. இல்ல அத்தை, அவ சரவணன் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். அதான் வீட்ல சமைச்சிட்டு இருப்பா. ஆமா சம்பந்தி அம்மா, அவ சமையல் வேலையை பார்த்துட்டு இருப்பா. புரிஞ்சுக்க சிவகாமி, பெண் பிள்ளை வீட்டில் தனியாக விட்டு வந்திருக்காங்களா, அதனால கவலைப்படுறாங்க. சீக்கிரம் கிளம்பணும்னு பார்க்குறேன். புரியுது? சரிங்க, நான் பூபதி வண்டியில் ட்ராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல சம்பந்தி, நாங்க சரவணனோட ஃப்ரெண்ட் ஆட்டோல தான் வந்திருக்கோம். அப்படியா? வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. நாங்க அதுலயே போய்க்கிறோம். சரிங்க. வர்றேங்க. நல்லது. வரேன் சம்பந்தி. வரேம்மா. போய் மாப்பிள்ளை, சொல்லுமா. நாங்க வர்றோம் மாப்பிள்ள. சரி. அம்மா, அப்பா, வாங்க. வரேன் மாப்பிள்ள. வரேன் சம்பந்தி. போயிட்டு வாங்க. பாத்தியா, சினிமாக்காரனோட வழி வழின்னு வழிறாங்க. செம்ம எக்ஸ்பிரஷன். பேசாம உன் படத்துல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஏன் தேவி, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை கூடவா கேவலமா பேசுவேன்? எனக்கு உன்னோட இந்த பிஹேவியர் பிடிக்கவே இல்லை. சரி சரி, ஓகே. இவரை திருத்த முடியாது. என்னப்பா, கதிரை பார்த்ததும் 2 பேரும் இமோஷனல் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அழுதுருப்போம் பாரதி. நல்ல வேளை நீ எங்களை அழைச்சிட்டு வந்துட்ட. பாரதி, தேவி எப்படிமா? அந்த தம்பிய நல்லா பாத்துக்குவாளா? கல்யாணமே வேண்டான்னு இருந்த தேவிய காதலிக்க வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே கதர்தாம்மா. இவ்வளவுக்கும் கதர் தேவியை காதலிக்கல. தேவிதான் கதரை காதலிச்சு கதர் இல்லைனா தான் செத்துடுவேன்னு பெரிய கலாட்டா பண்ணி சம்மதிக்க வச்சிட்டா. கதர் அவளுக்கு மட்டும் நல்லவன் இல்லப்பா. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கதர் நல்ல மனுஷன்தான். எப்படி அம்மா, நம்ம கண்ணு முன்னால அவர் நல்லா இருந்தாருன்னா சரி. பாத்தீங்கல்ல, இந்த வீடே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் கதர் தான்ப்பா. உண்மையை சொல்லணும்னா நான் கூட கதரை சரியா புரிஞ்சுக்காம நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டேன். ஆனா மாமா தான் கதரை சரியா புரிஞ்சுக்கிட்ட கதருக்கே தெரியாம பல வேலைகளை செஞ்சு கதரை இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கிட்டாரு.
மகளுக்கு சேர வேண்டிய சொத்து முழுசையும் தேவி பேர்ல எழுதல, கதிரின் பேர்ல எழுதிட்டாரு. கதிர் மேல மாமாக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஃபியூச்சர்ல கூட தேவி கோடீஸ்வரியாவோ கோடீஸ்வரனோட மகளாவோ இருக்க கூடாது, கதிரோட மனைவியா இருக்கணும். அதான் மாமாவோட எண்ணம். சம்பந்திய புரிஞ்சுக்காம நான் கூட தப்பு தப்பா என்னென்னமோ பேசிட்டம்மா. பெரிய மனுஷன் தான். அப்பா, எந்த காலத்திலயும் மாமா மேல யாரு என்ன சொன்னாலும் அப்படியான நீங்க அதை அவர்கிட்டயே கேட்டுடலாம். சந்தோஷ் சகுந்தலா பிரச்சனை வந்தப்ப கூட என் மருமக எங்க கூடதான் இருப்பா, நீ வெளியே போடான்னு பெத்த மகனை வீட்டை விட்டு அனுப்புனாரு. இதெல்லாம் நான் பெருமைக்கு சொல்லலப்பா. நானும் கதிரும் காதலிச்சது எப்பவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா கவனமா இருக்காரு. சிவகாமி அத்தை இருக்காங்களே, சந்தோஷ்க்கும் தேவிக்கும் சித்தின்னு தான் பேரு. அம்மா இருந்தா கூட இப்படி பாத்திருப்பாங்களான்னு. அத்தை எனக்கு மாமியாருன்னு சொன்னா சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. அம்மா, அப்பா, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, தப்போ ரைட்டோ, என்ன ஒரு அற்புதமான குடும்பத்துக்கு தான் நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சு இனிமேலும் எப்பவும் எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாரதி, எனக்கு இது போதும்மா, இது போதும். நான் உயிர் பிழைக்க என் பொண்ணை கிணத்துல தள்ளிட்டோமோன்னு நினைச்சு நான் அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்ன இது? உங்களை சாப்பிடாம அனுப்ப எனக்கு மனசு இல்ல. அத்தைக்கும் மாமாக்கும் கூட இது பிடிக்காது. அதெல்லாம் வேண்டாம் பாரதி. நான் கதிரை பார்த்தா அழுதுடுவேன். அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். பாரதி, என் மனசு நிறைஞ்சிருக்குமா, எனக்கு அது போதும். நான் கிளம்புறேம்மா. அம்மா, போயிட்டு வரேம்மா. சரிப்பா, வரேம்மா. ஏண்டா, ஒரு சண்டே இன்னைக்கு நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம என்னையே ஏண்டா ஆஃபீஸுக்கு வர சொன்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட், ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் உன்னை கூப்பிடணும். சும்மா தாண்டா வர சொன்னேன். இந்த ஏழையை நீ சும்மா கூப்பிட மாட்டியே. நீ ஏழையா? சரி, அப்படியே வச்சுக்க. அந்த ஏழைக்கு ஒரு நன்றி சொல்ல கூப்பிட்டேன்னு வச்சுக்குவேன். என்னடா இது? எனக்கா நன்றியா? ஆமாண்டா, நான் பாரதி கிட்ட கதிரை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு எவ்வளோ தடவை சொன்னேன். நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இதுதான்டா சரியான நேரம், இப்போ சொல்ல அதான் நல்லது நீ யோசனை சொன்ன. அதை கேட்டு நான் சொல்ல கண்டுதான் இன்னைக்கு தேவியும் கதிரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நீ மட்டும் அந்த ஐடியா கொடுக்கலனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்படி வந்து நிம்மதியா உட்காந்துக்கிட்டு என் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். டேய், ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ என்னோட வீடு எப்படி இருக்கு தெரியுமாடா? கேலியும் கும்மாளமும் கலகலப்புமா ஒரு ஹாப்பி ஃபேமிலி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. முன்னாலெல்லாம் என் வீடு இப்படியா இருக்கும். அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு திக்கில் முறைச்சிக்கிட்டு ஏதோ லாட்ஜில் வந்து தங்கினவங்க மாதிரி அவங்க பாட்டு வருவாங்க போவாங்க. வாஸ்தவம் தான். அதுலேயும் உன் பொண்ணு தேவி இந்த லாட்ஜ் மேனேஜர்கிட்ட கோச்சிக்கிட்டு அடிக்கடி வேற லாட்ஜில் எல்லாம் போய் தங்கிடுவா. ஐ எம் ஹாப்பிடா, ரியலி ஹாப்பி. என்னாலேயே நம்ப முடியல. ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரிலாம் நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது நான் பயந்தது கூட உண்டு. இப்போ அந்த பயம் போயிடுச்சு. வீடு வீடா மாறிடுச்சு. ஒரு வகையில் இதுக்கு நீதான்டா காரணம். உனக்கு மனசார நன்றி சொல்றேன். இப்பவாவது என் அறிவை நீ புரிஞ்சுக்கிட்டிய.
ஆனா ரொம்ப புகழாதடா. எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். எனக்கு சென்டிமெண்ட் எல்லாம் பேச வராது. என்னால இப்படித்தான் பேச முடியும். அதுக்காக இப்படி முறைக்காத. அப்போ சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஜென்மத்துக்கு இது போதுமா? மோர் தென் எனஃப்டா. நீ எல்லாம் ஒரு பிசினஸ் மேன், பெரிய புத்திசாலின்னு வெளியில சொல்லிக்கிட்டு அலையற. என்னடாச்சு உனக்கு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பவுன்சர் போடுற. சரிடா, உன் வழியிலேயே வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல்ல 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிசினஸை டெவலப் பண்றேன். பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய லாபமும் வருது. சரி, பிசினஸ் நல்லா போகுது அப்படின்னு அதோட உட்காந்துட்டா போதுமா? அப்படி உட்காடுறவன் வியாபாரத்துக்கே வந்துருக்க கூடாது. அவன் பிசினஸ்க்கே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். உட்காரதாவது மேல மேல டெவலப் பண்ணிக்கிட்டே போனோம்டா. இப்போ ஒரு பால் பண்ண இருக்கு. பால் வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? நெய், வெண்ணெய், சீஸ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அது சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்தது யோசிக்கணும். மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த பால் கோவா அது இதுங்கிறானே, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், மில்க் பார், மில்க் ஷேக், அப்படி எல்லாம் யோசிக்கணும்டா. அதை விட்டுட்டு சும்மா உட்காரணும். கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டேன். என் லைஃபையும் பிசினஸ் மாதிரி தான் பாப்பேன்னு அடிக்கடி ஒருத்தர் என்கிட்ட சொல்லுவாரு. யார் அவரு? வேற யாரும் இல்ல, உன்னோட டியர் ஃப்ரெண்டு சிதம்பரம்ங்கிற முட்டா பையன். உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த இடியட் என்ன சொல்றான்? என் குடும்பம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு இதுவே போதுங்கிறான். இப்படி ஹாப்பியா இருக்கிற குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு அந்த ராஸ்கல் ஏன் யோசனை பண்ண மாட்டேங்கிறான்? என்னடா சொல்ற? அடுத்த லெவலா? ஏண்டா, உனக்கு எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமா? பாரதி சந்தோஷ் வாழ்க்கை தள்ளாட்டமா தானே போய்கிட்டு இருந்தது. ஏதோ கதிர் புண்ணியத்துல அவங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இன்னைக்கு பாரதி உன் குடும்ப வாரிச வயத்துல சுமந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. ஏதாவது புதுசா சொல்லேண்டா. என்ன ஜோக்கா? சகிக்கல. நான் சொல்றத முழுக்க கேளுடா. பாரதி மாத்திரம் உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா போதுமா? தேவி உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து தர வேண்டாம்? யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்லலதான், ஆனா அதுக்கான சூழ்நிலையை அமைச்சு தர வேண்டாமா? நான் என்ன பண்ணணும்? நீ எல்லாம் டேய், தேவியும் கதிரும் வெளி உலகத்துக்காக புருஷன் கொண்டாட்டியா இருந்தாலும் ஆனா ஒரு நாடக குடும்பத்தை தானடா நடத்திக்கிட்டு இருக்காங்க. கதிர் இப்பதானடா தேவியை ஏத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, மனசால மாத்திரம் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா போதுமா? உண்மையிலேயே அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ வேண்டாம்? நீ என்ன சொல்ல வர? நீ எல்லாம் ஏண்டா ஒரு பிசினஸ் மேன் சொல்லிக்கிற? நேரடியாவே சொல்லி தொலைக்கிறேன். மிஸ்டர் பிசினஸ் மேன், தேவியினுடைய சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ஏண்டா, அது பண்ணாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பாரதி மாதிரி தேவியும் உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாக்க வேண்டாம்? அட ஆமா இல்ல, இத பத்தி நான் ஏன்டா யோசிக்கல? ஏண்டா, நான் ஒரு சம்சாரி, எனக்கே இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரமாட்டேங்குது. உனக்கு கல்யாணமே ஆகல, நீ பிரம்மச்சாரி கட்ட, உனக்கு இப்ப எப்படி எல்லாம் தோணுது? சிதம்பரம், பட்டு திருந்துறவன் மனுஷன், பார்த்தே திருந்துறவன் பெரிய மனுஷன். ஒரு குடும்பத்துல நடக்கிற டிராமாக்களை பார்த்தாலே போதும்டா, 10 குடும்பங்களை சமாளிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும். ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ படுற அவஸ்தைய நான் கூட இருந்து அனுபவிக்கிறதே போதுமப்பா. நான் வேற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்கணுமா? அதுவும் தவிர நமக்கு என்ன செஞ்சுக்கிறோன்னு யோசிக்கிறத விட அடுத்தவனுக்கு ஐடியா கொடுக்கறது தான் ரொம்ப ஈஸி. ஏதாவது தப்பு நடந்தா கூட ஈஸியா தப்பிச்சுக்கலாம் பாரு. சரிடா, வளவளன்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. சரி, கிடுகிடுன்னு கிளம்பி நேர வீட்டுக்கு போ. சிவகாமி கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, அதிர்ஷ்டக்காரன்டா நீ. பேர பிள்ளைகளை பாக்குறதுக்கு நேரம் வந்தாச்சு. போலாம். நீ எதுக்குடா கஷ்டப்படுற வயசான காலத்துல? உட்கார் உட்கார், நான் பாத்துக்கிறேன். ஐ எம் யங் மேன். கடைசி நேரத்துல நம்மள இப்படி கயட்டி விட்டுட்டு போறானே, வருவான்.
நீங்க பூவை இவ்ளோ நெருக்கமாவா கட்டுவீங்க? கொஞ்சம் கேப் விட்டு கட்டலாம்ல? அதுக்கே என்ன திட்டுற? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன முன்ன பின்ன இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போவே கட்டல. வெக்கமா இல்ல? வேலையை பாருங்க. ஹலோ 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 வாட் வெக்கம்ஸ்? ஹலோ ஹலோ வாட் வெக்கம்ஸ்னு கேட்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு கூலாக இருந்துச்சா? இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ பூலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கே. நான் என்ன சொல்கிறேன்னா, மிச்சம் இருக்க பூலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணலாமே. ஆசை பாரு. சாருக்கு பூ இருந்தாதான் லவ் வருமோ? மனசுக்குள்ள நிறைய லவ் இருக்கு. இருந்தாலும் பூ இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். போய் வேலையை பாருங்க, போங்க. போங்க. சிவாமி, சிவாமி கொஞ்சம் வரியா? என்ன மாமா? என்ன வீட்டுல யாரும் இங்க நடராஜன்? அவர் காலையில வெளியில போனது, ஒரு ஃபோன் கூட பண்ணல மாமா. ஆபீஸ்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரதியும் சந்தோஷம் மேல ஒரு வேலையா இருக்காங்க. அப்படியா? நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சரி. என்ன சந்தோஷ், இப்ப போய் விளையாடிக்கிட்டு? எவ்வளவு வேலை இருக்கு. விளையாடல, அன்னைக்கு மேல வந்த மல்லிகைப்பூ வாசனை இன்னைக்கு ஒரு தான் செக் பண்றேன். எந்த மல்லிகைப்பூ? அன்னைக்கு அன்னைக்கு என்னைக்கு? ஃபர்ஸ்ட் நைட்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன் மேல ஒரு மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சா? அதே வாசனை இப்ப வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஹவு இஸ் இட் பாசிபிள்மா? மிஸ்டர் சந்தோஷ், வேண்டாம். போய் வேலை பாருங்க. இது நம்ம ரூம் இல்ல. சோ வாட்? ஏமா அவங்க ரூம் நம்ம ரூம் பிரிச்சு பிரிச்சு பேசுற? நம்ம வீடு எந்த ரூம் இருந்தா என்ன? ஏன் முண்டாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்கு எந்த ரூம் இருந்தாலும் யார்கிட்ட சந்தோஷ் ஒத்துப்படுவேன். படவா, வேலை நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன்ல. இது கொஞ்சம் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. நான் அப்புறம் வேணாம் இப்போ. சந்தோஷ், என்ன சொல்றேன்ல? குட் பாய், கோ. அதெல்லாம் கிடையாது, சும்மா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ப்ளீஸ். சந்தோஷ், என்ன இது? போங்க, சொல்றேன்ல. சந்தோஷ், முறைச்சனா பயந்துருவாங்களா? போக முடியாதுன்னா போக முடியாது. போங்கன்னு சொல்றேன்ல. அம்மா வேணா, கிட்ட வராதீங்க வராதீங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்ணுவாண்டா? Yeah.